வந்து உங்களுடைய சுற்றுப்பயணத்துல வந்து எல்லா ஊரும் சுத்தி வந்துகிட்டு இருக்கீங்க. பொதுமக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு உங்கள்ட்ட? வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் வந்து கடைசி கட்ட பரப்புரையில் ஈடுபட்டு வர்றோம். களம் வந்து முழுக்க முழுக்க சாதகமாக இருக்கு. பெருத்த நம்பிக்கையை தருது. திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க பணம் கொடுத்து, டோக்கன் கொடுத்து, கூப்பன் கொடுத்து வாக்களை பெற முயற்சி பண்றாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மக்களே அவங்க காசை கொடுத்து நம்பிக்கை விட்டுறாங்க, உற்சாகப்படுத்துறாங்க, உத்வேகப்படுத்துறாங்க. அதனால பெருத்த நம்பிக்கை கொண்டு நிற்கிறோம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பரப்புரை களங்களில் மக்கள் பிரச்சனைகளை முதன்மைப்படுத்தி நாங்கள் தொடர்ச்சியாக மக்களை சந்திச்சு வர்றோம். இந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி முழுமைக்கு வந்து தண்ணீர் தட்டுப்பாடு முதன்மையான சிக்கலாக இருக்குது. இங்கே திமுக வந்து நாங்கள் வந்தால் 8000 ரூபாய்க்கு கூப்பன் தருவோம் அப்படிங்கிறாங்க. அதிமுக வந்து நாங்கள் குளிர்பதன பெட்டி தருவோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் மக்கள் வந்து இது போன்ற பொருட்களை கேட்டு போராடல. அவங்க கேட்டு போராடுறது தண்ணீர் வசதி, குடிக்க தண்ணி இல்லை, சாலை வசதி இல்லை, வீட்டு மன பட்டா இல்லை, அப்புறம் வந்து கோயில் நிலத்தில் குடியிருப்பதால மின் இணைப்பு இல்லை, சமுதாய கூடம் இல்லை, சுடுகாடு இல்லை, அப்புறம் வாழ்றதுக்கு நல்ல வீடு இல்லை, இப்படின்னு அத்தியாவசிய தேவைகளை தான் கேட்டு போராடுறாங்க. அப்போ அதை வந்து மக்கள் மன்றத்தை எடுத்து வச்சு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு மாற்றத்தை கேட்டு நிற்கிறோம். அது மக்கள் மத்தியில் பெருத்த ஆதரவொலியா மாறி நிற்குது. அதனால களத்துல திமுக அதிமுகவுக்கு அவங்கள விட அதிகப்படியாக களத்துல முன்னோக்கி முந்தி போய்கிட்டு இருக்கோம். இது வந்து வெற்றியை வெட்டி தரும் அப்படின்னு நம்புறோம். மக்களோட ஆதரவோட, மக்களோட நம்பிக்கையில இந்த களத்துல வந்து நாம் தமிழர் கட்சி முந்தி போய் கொண்டு